பொலிவுடன் மார்னிங் நியூஸ். வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வலியுறுத்தி அமெரிக்க கலிபோர்னியாவில் உள்ள DOCM என்ற தன்னார்வ இயக்கத்தினர் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கியுள்ளனர். சென்னை பிரஸ் கிளப்பில் கலிபோர்னியா தலைமையிடமாக கொண்டு செயல்படும் NGO அமைப்பான டிக்ளரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் மூவ்மெண்ட் சார்பில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வலியுறுத்தி பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சியில் DOCM அமைப்பின் நிறுவனர் ஆதிபென் போஸ் நந்திச்சி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில், DOCM என்ற தன்னார்வ அமைப்பு தனிமனித உள்மாற்றம், நெறிமுறையான தனித்துவம் மற்றும் விழிப்புணர்வு சார்ந்த உலகளாவிய முன்னேற்றத்திற்கான தொடங்கப்பட்டது. இச்செய்தியாளர் சந்திப்பின் முக்கிய நோக்கம், நமது நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என உலகளாவிய முன்னெடுப்புகள் எடுத்துள்ளோம். அமைதி மற்றும் ஒற்றுமை, மனிதநேயம் உள்ளிட்ட 9 அம்சங்கள் பிரதமர் நரேந்திர மோடியிடம் உள்ளன. இந்தியாவின் உலகளாவிய தலைமையை அங்கீகரிக்கும் விதமாக பிரதமர் நரேந்திர மோடி உலக அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க மாபெரும் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. கோடிக்கணக்கான மக்களின் ஆன்லைன் மூலம் இந்த கையெழுத்துக்கள் பெறப்படும். இதனை நோபல் நிறுவனத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமைதிக்கான நோபல் பரிசினை வழங்க வலியுறுத்துவோம். இந்தியாவின் கலாச்சார விழிப்புணர்வு முயற்சிகளின் ஒரு பகுதியாக DOCM பிரதமருக்கு நோபல் பரிசு வழங்க பரிந்துரை பிரச்சாரத்தில் நாடு முழுவதும் மட்டுமின்றி உலகம் முழுவதும் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றோம் என்றார். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் டிக்ளரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் மூவ்மெண்ட் தன்னார்வ அமைப்பின் நிர்வாகிகள் டாக்டர் ராமேஸ்வரன், சதீஷ் சீனிவாசன் ஆகியோர் உடனிருந்தனர். நன்றி. என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பை எடுத்துட்டு நம்ம சீஸ்ஃபயர்னு போயிட்டு போரை நிப்பாட்டிட்டு அதை ஒரு ஈகோ இல்லாமல் நம்ம அந்த போரை விட்டு நடந்து அமைதிக்கு வந்தோம். இந்த மாதிரி இது ஒரு செயல். இந்த மாதிரி 9 பாயிண்ட்டை நாங்கள் பார்க்குறோம். எந்தெந்த லெவலில் எந்தெந்த ஏரியாவில் பிரைம் மினிஸ்டர் மோடிஜிக்கு ரெக்கக்னிஷன் தேவை. இப்போ இந்தியாவை டிஜிட்டலைஸ் பண்ணி எல்லாத்தையுமே டிஜிட்டலைசேஷனுக்கு கொண்டு வரணும்னா அர்த்தம் என்னென்னா, ஒவ்வொரு ஆளையும் நம்ம ஒரு மனிதனாக இப்போ நம்மளால் பார்க்க முடியுது. மொத்தமாக எந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே நம்ம பாவர்ட்டியிலேருந்து தூக்க முடியுங்கிறத வச்சு அதை அப்படி நம்ம அந்த 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 ஸ்ட்ரென்த்து கொடுக்குறது டிஜிட்டலைசேஷனில். இதே டிஜிட்டலைசேஷன் இப்போ மோடிஜி மற்ற நாட்டுக்கும் ஷேர் பண்ணுறாரு, நம்ம இந்தியா ஷேர் பண்ணுது. அப்போது உலகத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம ஒரு பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும். அதே சமயத்தில் இன்டர்நேஷ்னல் யோகா டேன்னு சொல்லி மோடிஜி அமைச்சதில் இதுவரைக்கும் யுனைடெட் நேஷனில் ஒரு தடவை கூடியும் இத்தனை நாடு சேர்ந்து ஒரே சமயத்தில் எஸ்ன்னு சொல்லி வந்தது இன்டர்நேஷ்னல் யோகா டே தவிர வேறு எந்த இவெண்ட்டுமே இல்லை. அப்படி எல்லா நாட்டுக்கும் சேர்த்து இன்டர்நேஷ்னல் யோகா டே கொடுக்கும்போது நம்ம கல்ச்சரும் உள்ள போகுது. ஆனால் யோகா மூலமாக ஹெல்த் மட்டும் இல்லை, நல்ல மனசும் கரெக்டாக வரணுங்கிற வச்சு தான் யோகாவை கொடுக்குது. இப்போ ஒரு அமெரிக்காவில் ஒரு மேகசின் இருக்குது, யோகா ஜேர்னல்னு ஒரு மேகசின் இருக்குது. அதில் என்ன பார்க்குறாங்கன்னா, சப்ஸ்கிரைபர்ஸை பார்க்கும்போது எல்லா மேகசின் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த யோகா ஜேர்னலில் படிக்கிறவங்களுக்கு இன்கம் கூட அப்படின்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யோகா பண்ணும்போது நல்ல மனசோடு பண்ணும்போது நல்லபடியாக அவங்க லைஃப்பையும் உண்டாக்குது, பெரிய மனசு கொடுக்குது அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த யோகா நம்ம நாட்டுக்குரிய யோகா கொடுக்கும்போது நம்ம ராஜராஜ சோழன், நம்ம சோழ நாடு
இந்தோனேஷியா வரைக்கும் இருக்கும்போது எதனால இன்னமும் நம்ம கல்ச்சர் அவங்க மேலே தூக்கி வைக்கிறாங்கன்னா அதுக்குரிய பெனிஃபிட்னால. அந்த பெனிஃபிட் இருந்ததுனால தான் நம்மளுக்கு இன்னும் நம்ம கல்ச்சர் வந்து அங்கே நிற்குது. அதுவும் அன்பு மூலமாக போன கல்ச்சர். இது இப்போ நம்ம யோகா மூலமாக நம்ம பண்ணுறோம். அப்போது இன்டர்நேஷ்னல் யோகா டேங்கிறது வந்து ஒரு ஸ்டெப்பு. யோகா எதுக்கு பண்ணுறோம்? நம்ம கான்ஷியஸ்னஸை கூட்டுருக்கு, நம்ம கான்ஷியஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறக்கு. அப்போது டெக்ளரேஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ங்கிறது இன்டர்நேஷ்னல் யோகாவுக்கு அடுத்த ஸ்டெப்பு. டெக்ளரேஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ங்கிறது வந்து இப்போ அமெரிக்காவில் டெக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் இருக்குது. தட் இஸ் ஃப்ரீடம் ஃபார் அ நேஷன். டெக்ளரேஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ங்கிறது வந்து இன்ட்ரின்சிக் இன்ஹெரண்ட் ரைட் எல்லா மக்களுக்கும் உலகம் முழுவதும். இதுதான் டெக்ளரேஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். இதில் வந்து நம்ம நோபல் பீஸ் ப்ரைஸ்னு சொல்லும்போது பீஸுங்கிற வார்த்தை கான்ஷியஸ்னஸ்னால தான் நடக்கும், வரும், இருக்கும். கான்ஷியஸ்னஸ் இல்லைன்னா அந்த வார்த்தை பீஸுக்கே இடமே கிடையாது. அதனால தான் இந்த டெக்ளரேஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ங்கிறது வந்து பிரைம் மினிஸ்டர் மோடிஜியை நோபல் பீஸ் ப்ரைஸ்க்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம்.